ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கொசு தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது எந்த கம்பெனியும் ரெக்கமெண்ட் பண்ணி நான் சொல்கிறதில்ல. ஸோ ஜென்ரிக்காக சொல்கிறேன், இப்போயே சொல்லிடுறேன். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ரீஃபில் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இது சரியாக தப்பான்றது விஷயம் கிடையாது. ஹெல்த் ரிலேட்டட் ஃபேக்டர். எஸ், கொசு கண்ட்ரோல் ஆகுது. பட் இந்த மாதிரி ரீஃபில் வாங்கி வேலை செய்யாமல் போச்சுன்னா என்னன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரீஃபில் பார்த்திங்கன்னா முதல்ல வேலை செய்யலை. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருந்துச்சு, குறையவே இல்லை. இந்த லிக்விட் குவான்டிட்டி இருக்குது பார்த்தீங்களா, குறையவே இல்லை. இது வரைக்கும் அப்படியே உள்ளே இருந்துச்சு. இப்போது என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நேரத்தில் நான் கடைக்கு போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்பேன். இந்த மாதிரி அந்த டப்பா தூக்கி போடாமல் இருக்கணும். அந்த கேப்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கணும். அதனால் என்ன வேடிக்கைன்னா, நிறைய பேர் தூக்கி போட்டுருவாங்க. அப்படியே கடையில் போய் கேட்டாலும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்காது. ஏன்னா பில்லு இல்லாமல் போகும். இந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போது நம்ம வேலை செய்கிற ரீஃபில் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம பார்த்திங்கன்னா தூக்கி போடக்கூடாது. இது நல்லா வேலை செஞ்ச ரீஃபில். இது பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு. கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். பட் உங்களுக்கு நான் சேவ் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன் நான். ஏன்னா சும்மா சில பேர் ரீஃபில் வாங்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கி போடல. இந்த கேப்பு முக்கியம். ஏன்னா உங்கள் பெட்ஸு, குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கடித்து விஷம் ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கேப் தூக்கி போடாதீங்க. போட்டு இப்படி டப்பாவில் வச்சுருங்க. இப்போது விஷயத்துக்கு வரும். இப்போ இந்த மாதிரி ரீஃபில் உங்களுக்கு ஸ்மெல்லே வரல. ஸ்மெல்லு ஒன்ஸ் நான் சொல்கிறேன். ரீஃபில் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் ரீசன் சிலது இருக்குது. என்னென்னா, ஸ்மெல்லு வந்தால் தான் வேலை செய்யுதுன்னு கிடையாது. எஸ், ஆனால் ரொம்ப காடியாக இருக்கக்கூடாது. இந்த டர்போ மோடெலாம் போட வேணாம். ஜஸ்ட்டு இந்த நார்மல் மோடே போதும். இந்த பெருசு வேணாம். பட் என்னென்னா, ரொம்ப ஹீட்டாகவும் சீக்கிரம் செலவாகும். ரொம்ப ஸ்மெல்லு வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்கள், கீழே வச்சுக்கோங்க. அப்பயும் ஸ்மெல்லு ஜாஸ்தியாக வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரீஃபில் சீக்கிரம் காலியாகணும், அப்போ தான் அடிக்கடி வாங்குவீங்கன்னு சொல்லி பண்ணுவாங்க. ஆனால் என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் வேலை செய்யாமல் போயிடும். ஸோ ஹீட் ஆகிட்டே இருக்கும். காயில் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காயில் இருக்கும் சென்டரில். அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நேரத்தில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க, இல்லைனா புதுசு வாங்குவீங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பழைய ரீஃபில் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் தூக்கி போடாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கேப்பை கழட்டிட்டு இதெல்லாம் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் இப்படி பிடிச்சி கழட்டலாம். இல்லைன்னா இந்த விக்கு இருக்குது இல்லையா, இதை இப்படி பக்கத்தில் இப்படி பிடிச்சி அதாவது இப்படி பிடிச்சி இப்படி பண்ண போகிறேன். இப்படி பண்ணும்போது இப்படி விரல தூக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தான் கிள்ளக்கூடாது. நகத்தை வச்சு உடஞ்சிடும். விக்கு உடஞ்சதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், ஈஸியாக ப்ரெஷர் கொடுத்தோன்னே வந்துடுச்சு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒர்க் பண்ணுற விக்கு. அதே மாதிரி இதையும் கழட்டி இதுக்குள்ளே ஊற்றிட்டு திரும்பவும் நல்லா டைட்டாக ப்ளக் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணணுன்னா, இந்த நாட்ஸில் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி திருப்பிட்டா முடிஞ்சது. அவ்வளோதான், நல்லா வேலை செய்யும். சப்போஸ் உங்களுக்கு அப்பயும் வேலை செய்யலைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இன்னொரு மெத்தட் இருக்குது. அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விக்கு கழட்டிட்டிங்க இல்லையா, கீழே நல்லா உரியும். இந்த இடம் ரொம்ப டைட்டாக கொடுத்துருப்பாங்க. அது ஏன்னா எல்லாமே அந்த மெஷரிங் டிஃபெக்ட் இருக்குது. ஒன்று நிறைய செலவாகணும், அப்போ தான் நிறைய வாங்குவாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மருந்து சீக்கிரம் காலியாகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று ரொம்ப க்ரிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா வேலை செய்யலைன்னா அதை அப்படியே விட்டுட்டு இன்னொன்று வாங்குவாங்க. இது என்னன்னு தெரியல, இது ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை இப்படி பிடிச்சி இழுக்குங்க. 2 பக்கம் இழுக்காதீங்க. 2வது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சு இழுங்க. நான் பாருங்கள் எப்படி இழுக்கிறேன்னு. இப்படி பக்கத்தில் இங்கே வச்சு இழுத்திங்கன்னா விக்கு உடஞ்சிரும். உடஞ்சிச்சின்னா ஒன்றும் பண்ண முடியாது. திருவிழா இப்போ எடுத்துட்டேன். இப்போ கீழ் பக்கம் மோஸ்ட்லி வெட்டாக இருக்கும், மேலே ட்ரையாக இருக்கும். அதுதான் வேலை செய்யாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இதை இப்படி திருப்பி என்ன பண்ணலாம், அப்படியே உல்ட்டா இப்போ தள்ளலாம். தள்ளும் போது ஒரு 1/3 அதுக்கும் கம்மியாக ஹைட்டு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஓகேவா? தெரியுதா டிஃப்ரென்ஸ்? கீழே ஜாஸ்தியாக இருக்குது, மேலே கம்மியாக இருக்குது. ரொம்பவும் கீழே ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, ஏன்னா முட்டும். அதே மாதிரி ரொம்ப மேலே இப்படி தூக்குனா மாதிரியும் இருக்கக்கூடாது. ஏன்னா கீழே ஒரு கால்வாசி மருந்து செலவாகாமலே போயிடும். ஸோ கொஞ்சம் நல்லா
இப்படி ஒரு டச் அண்ட் கூட இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. மேலே மேடு பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் அப்படியே டச் ஆன மாதிரி இருக்குது. இதுக்கு ஓகே. இப்படி போட்டு இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வேலை செய்யும். நேற்று இப்படி தான் இந்த ரீஃபில் வந்து வேலையே செய்யலை. நான் என்ன பண்ணேன், இது வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் வச்சுருக்கேன். இதை நான் இன்னும் யூஸ் பண்ணலை. இந்த வீக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், நான் இப்போ காமிச்சேங்க டைப் 2 கழட்டிட்டு இப்படி உல்ட்டாவாக போட்டுட்டு இப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் லூசன் ஆகும். அடிக்கடி பண்ணாதீங்க. வேலை செய்யலைனா மட்டும் பண்ணுங்கள். மருந்து ஸ்மெல்லு வரணும், சீக்கிரமாக கொசு காலியாகணும், அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது தட் இஸ் மருந்து ஸ்மெல்லு வராட்டியும் கொசு வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் வராது. அப்படின்னா மருந்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஸ்மெல்லு நல்லா வந்துச்சுன்னா கொசு சீக்கிரம் வராது. ஆனால் அது வந்து ரிஸ்க்கு. ஏன்னா அந்த கெமிக்கல் வந்து மூச்சடைப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? வயசானவங்க, குழந்தைங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு ஹீட் ஆகுது, கொசு வந்து குறைஞ்ச பாடே தெரில அப்படிங்கிறப்ப, இது ரீஃபில்லே வந்து குறையல அப்படின்றப்ப மட்டும் என்ன பண்ணணும், நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். தட் இஸ் இப்படி புல் பண்ணிவிட்டு, இன்னொரு வாட்டி காமிச்சிடுறேன். புல் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இதை இப்படி பிடிச்சி இழுக்கணும் இந்த பக்கம். இப்படியும் தள்ளலாம். ஆனால் வந்துட்டு விக்கு உடையறதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. விக்கு உடையறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்படி இழுத்துட்டு உல்ட்டாவாக போடுறீங்க. மேலே இருக்கிற ட்ரை ரீஜன் கீழே போய் மருந்தில் வெட்டானவுடனே கொஞ்சம் லூசன் ஆகும். அப்போ வந்துட்டு திரும்ப உரிய ஆரம்பிச்சோம். அவ்வளோதான். கொஞ்சம் 1/3 ஹைட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழே டச் அண்ட் கோ மாதிரி ரொம்ப க்ரிப்பாகவும் டச் ஆச்சுன்னா மருந்து அந்த இடம் டச் கீழே இருந்து வராது, வேக்யூம் அடைச்சிக்கும். அதே மாதிரி ரொம்ப மேலே தூக்கி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மருந்து வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 1/3க்கும் கொஞ்சம் கம்மியாக மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹைட். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லெங்க்தியாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லான வீடியோ. பிடிச்சிருந்தால் எல்லோரும் சொல்கிறதான் நானும் சொல்லுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.